يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويغبطه به الأولون والآخرون. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅ தாபியங்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாய் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு ஆகப்பெரும் கருணையினால் நாம் எல்லோரும் இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் இஸ்லாமியர்களாக படைக்கப்பட்டு அவன் சார்ந்த கடமைகளை அன்றாட நமக்கு தகுந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டு கூடுதலோ குறைவோ அல்லாஹ் தந்த நசீபினால் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து வருகிறோம். அல்லாஹ் இதை முழுமுதிப்படுத்துவானாக. அன்புக்கினியவர்களே, இஸ்லாமியர்களின் ஆகப்பெரும் தடையாய கொள்கை உலகம் ஒரு நாள் அழிந்தே தீரும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுக்கும், ஏன் இந்த உலகத்திற்கே ஒரு காலக்கெடுவில் உண்டு. அந்த நாளை அடைந்ததற்கு பின்னால் எல்லாம் அழிவுக்குள்ளாகும். எதுவும் நிரந்தரம் அல்ல என்பது நம்முடைய ஈமானிய கொள்கைகளில் உறுதியானது ஒன்று. அன்புக்கினியவர்களே, இந்த கியாமத் நாளின் நெருக்கத்தில் இந்த சமூகத்திற்கு ஏற்படுகிற பல அச்சுறுத்தல்கள், பல எதிர்ப்புகள், இப்படி நிறைய இந்த சமூகத்தை களம் காண செய்கிற, நிம்மதியை குலைக்குகிற நிறைய சூழல்கள் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சயஊது கரீபா பதஅல் இஸ்லாமு கரீபன். இந்த இஸ்லாம் அந்நியனை போல், உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு நபரை போல், தனி நபராக ஒரு நபர், எல்லாரும் பரவி இருக்கிற இடத்துல யாருக்குமே சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் அந்த அவைக்கு வந்தால் அவருடைய நிலை எப்படி இருக்கும்? அதே போன்றுதான் பதஅல் இஸ்லாமு கரீபன். இஸ்லாம் இந்த உலகத்தில் அந்நியமாய் வந்தது. ஆரம்பத்தில் எல்லோரும் வெறுத்தார்கள், ஆனால் அதற்கு பின்னால் எல்லோரையும் வென்றது. ஒரு காலம் வரும், இந்த இஸ்லாம் மீண்டும் அந்நியப்படுத்தப்படும், ஒதுக்கப்படும், இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சூழ்நிலைகள் வருகிற போது அதற்கான அடையாளங்கள் கியாமத் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று பொருள் என்று பல ஹதீஸ்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்து உபதேசித்துள்ளார்கள். அன்புக்கினியவர்களே, அந்த வரிசையில் நாம் பார்க்கிற போது கியாமத்தை நெருங்குகிற போது இந்த சமூகம் பல எதிர்ப்புகளை, எதிர்வளைகளை சந்திக்கும். அதில் மிக முக்கியமானது ஒரு தனி நபர் சார்ந்த, இந்த சமூகம் சார்ந்த கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 2 இடங்கள்.
கியாமத்தினுடைய அடையாளங்களில் முதலாவது அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்க்கையில் வளம் குறையும் என்றார்கள். அது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு பொருளாதார வளமும் குறையும், அவர்கள் ஆயுளுக்கான வளமும் குறையும். 2 கருப்பொருட்கள் இந்த வளத்திற்கு உண்டு. வாழ்க்கையில் வளம் குறையும், இது கியாமத்தின் ஒரு அடையாளம். ஒன்று பொருளாதார வளமும் குறையும், 2வது வாழ்க்கையின் ஆயுளுக்கான வளமும் குறையும். எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே வரும். வாழ்கிற வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இது வளத்திற்கான பொருள். பரக்கத்தில்லாத வாழ்க்கையை வாழ்வார்கள். 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டார்கள், திடீர் மரணங்கள் நிகழும். ஆங்காங்கு மரண செய்திகள் உங்களை அடைந்து கொண்டே இருக்கும். யாரு எப்போ எந்த வயதுல எப்படி எந்த சூழ்நிலைகள்ல மவுத் வரும் என்று நிர்ணயிக்க கணிக்க முடியாது. மவுத் மரணம் அது திடீர் மரணங்களாக அதிகமாக ஏற்படும். இந்த 2 வளம் குறையும், திடீர் மரணங்கள் வியாபிக்கும். இது கியாமத்தினுடைய நிகழ்வுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இதுக்கு கீழே அல்லாமா இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு தகவல் சொல்வார்கள். இந்த 2க்குமான காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துக்கு நெருக்கத்தில் இது 2ம் நிகழும் என்று சொன்ன அந்த ஹதீஸுக்கான விளக்கம் ஒன்றுதான். அல்லாமா இப்னு கையிம் எழுதுவார்கள், அன்புக்குரியவர்களே, நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். உலகத்தில் ஏன் வளம் குறைகிறது, உலகத்தில் ஏன் திடீர் மரணங்கள் அதிகமாகிறது? ஒரே ஒரு கருப்பொருள் தான், பாவங்கள் அதிகமாகும், பாவங்கள் மிகுதியாகும். எந்த அளவுக்கு என்றால், தனிநபர்கள் மறைந்து செய்த பாவங்கள் எல்லாம் சமூக நாகரீகங்களாக உருவாகும் என்று 1000 வருடங்களுக்கு முன்னால் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். தனி மனிதனாக மறைந்து கேவலம் என்று தனக்குள் தன் இச்சைக்காக மறைந்து செய்த பாவங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இதுதான் நாகரீகம் என்ற அளவிற்கு உருமாறும். இன்றைக்கு காலத்தில் நான் 1 2 அல்ல, எல்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும் என்னை விட. அன்பானவர்களே, அவ்வளவு மோசமான பாவங்கள் இன்றைக்கு சமூகத்தின் கலாச்சாரமாக மாறி நிற்கிறது, சமூகத்தின் பாரம்பரிய அலங்காரங்களாக இன்றைக்கு மாறி நிற்கிறது. இந்த சூழ்நிலை தான் உங்களின் வாழ்க்கையில் வளம் குறைய, உங்களுக்கு திடீர் மரணங்கள் ஏற்பட காரணம் என்றால் நம்ம இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் எழுதுவார்கள். அன்புக்கினியவர்களே, இதை எழுதிட்டு அவங்க ஒரு தகவல் சொல்லுவாங்க. அன்றைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஆலிம்களில் ஒருவர் எப்படிப்பட்டவர்னா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய மதுஹபை தழுவி அவர்களுக்காக ஒரு புத்தகம் எழுதியவர். பஹ்ருர் ராயா என்ற அந்த கிதாபுக்கு பெயர். பஹ்ருர் ராயா ஒரு சின்ன ரிசாலா போன்ற ஒரு புத்தகம். அது மார்க்க சட்டவியல், ஷாஃபி மதுஹபை தழுவிய புத்தகம். அதை எழுதிய முஸன்னிஃபினுடைய ஆயுள் காலம் அவர் முகத்திமால குறிச்சிருப்பாரு. நான் வாழ்ந்த காலம் 160 ஆண்டுகள், 160 ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன். அவர்கிட்ட அவங்களுடைய மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்களாம், அவர் 135 வயதுகளை கடந்த போது கேட்டாங்களாம், அதில் நல்லா நடக்கிறீங்க, நின்றுதான் தொழுகிறீர்கள், உங்கள் தேவையை நீங்களே பார்த்துக் கொள்கிறீர்கள், உங்களின் உடம்பில் எந்த உறுப்புகளும் செயலற்றதாக நாங்கள் பார்க்கவில்லை, என்ன காரணம்? அப்போ அந்த முஸன்னிஃப் அவர்கள் சொன்னார்கள், பதுஹுராயா எழுதிய அந்த ஆசிரியர் பெருமகன் சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் இந்த நீண்ட ஆயுளை தந்ததற்கான காரணம், 2வது இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? எனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து எந்த உறுப்புகளை கொண்டும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு எதிரான காரியத்தை நான் செய்ததில்லை. என்னுடைய உறுப்புகளால் நான் இந்த மார்க்கத்தை பாதுகாத்தேன். எனவே என் ரப்பு என்னுடைய உறுப்புகளை பாதுகாக்கிறான். 2வது அவர்கள் எழுதுகிறார்கள், என்னுடைய அறிவால் என் செயல்களால் இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தினேன். 130 வருடங்கள் ஆகியும் எனக்கான மாணவர்களின் படை என்ன தெரியுமா? ஒரு ஊர் திரண்டால் எவ்வளவு பெரிய படையோ, ஒரு அரசனுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய படையோ, அப்படிப்பட்ட ஒரு படை நான் காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான். நான் தும்பினால் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று, யர்ஹமுக்கல்லாஹ் என்று துஆ செய்வதற்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எனக்கு உண்டு. இவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் தந்ததற்கான காரணம் 2 தான். நான் என் மார்க்கத்தை பாதுகாத்தேன், அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். நான் என் மார்க்கத்தை கண்ணியப்படுத்தினேன், அல்லாஹ் என் வாழ்க்கையில் கண்ணியத்தை தந்தான். இது 2 என் வாழ்க்கையில் நான் செய்தது. இதனால் அல்லாஹ் எனக்கு தந்தது. 130 வயதுகளை கடந்தவர் மரணிக்கிற போது 160 வயசு. 160 வயசு உட்கார்ந்து தொழுதில்லை, நின்று தொழுதிருக்கிறார். 160 வருஷமாக தஹஜ்ஜத்தை விட்டதில்லை.
அன்பானவர்களை யோசித்து பாருங்கள், இவ்வளவு பெரிய பலம் கிடைத்ததற்கான முதல் காரணம், நான் பாவத்தை விட்டு தவிர்த்து கொண்டேன், பாவத்திலிருந்து தவிர்த்து கொண்டேன். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்வார்கள், ஆச்சரியப்பட்டு, நாங்கள் நிறைய பாடங்கள் நடத்துகிறோம், என் பாட அறைக்கு வருகிற என்னுடைய உபதேசத்தை கேட்கிற ஒரு வயது மூப்புள்ளவர். அவங்க எழுதுறாங்க, அவருக்கு 80லிருந்து 85 வயசு இருக்கலாம், 80லிருந்து 85 வயசு. ஆனால் அவருடைய நடையும் தோற்றமும் எப்படி இருக்கும்னா 40 வயது வாலிபரை போன்று இருக்குமா, 40 வயது வாலிபர். இமாம் கஸ்ஸாலி அவர்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்பதாக எழுதியிருக்கிறார்கள். அவங்க கேட்டாங்களா அவங்க கிட்ட, 80 வயசுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு, அல்லாஹ் இவ்வளவு ஆரோக்கியத்தை துடிப்பை கொடுத்ததற்கான காரணம் என்ன? அவர் சொன்னாரு, என்னுடைய வாலிப பருவத்திலிருந்து இதுவரைக்கும் அல்லாஹ் தடுத்ததை என் காதால் கேட்டதில்லை, அல்லாஹ் செய்யக்கூடாது என்று சொன்னதின் பக்கம் என் கால்கள் நடந்ததில்லை, அல்லாஹ் தொடக்கூடாது என்று சொன்ன ஹராமை என் கரங்கள் தொட்டதில்லை, அல்லாஹ் ஹராமாக்கிய வஸ்துக்களில் ஒரு கவலம் கூட என் வாய்க்குள் போனதில்லை. இதனால் அல்லாஹ் 85 வருடங்கள் வாழ்கிற எனக்கு 40 போன்று நீங்கள் பார்த்து பொறாமைப்படத்தக்க அளவுக்கான ஆயுளில் பரக்கத்தையும் ஆரோக்கியத்தில் பரக்கத்தையும் தந்திருக்கிறான் என்று கூறுவார்கள். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அன்பானவர்களே, பாவங்கள் மிகுதியாகிற போது மனிதனின் உடல் தளர்ந்து போகும், மனிதனின் ஆயுள் குறைந்து போகும், அவனின் வளம் இல்லாமல் போகும். பாவங்களிலிருந்து நிவர்த்தி செய்கிற போது அல்லாஹ் தஆலா அந்த பாவ மன்னிப்புக்காக முனைகிற போது வாழ்க்கையில் வளம் தருகிறான், நலம் தருகிறான் என்பது இந்த வாழ்க்கையில் மூலமாக நாம் பெறுகிற பாடங்கள். அன்புக்கினியவர்களே, முதல் செய்தி. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முன்னால் கோடிட்டதை போல் கடைசி காலங்களில் வளம் குறையும், திடீர் மரணங்கள் வியாபிக்கும். இதற்கான காரணங்களாக முதல் காரணம் பாவங்கள், அதுதான் காரணம். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஹதீஸ் சொல்லுவார்கள். அதை சொல்லி நான் நிறைவு செஞ்சிருவேன். 2 ஹதீஸ். முதல் ஹதீஸ், பெருமானார் முதல் ஹதீஸ்ல 3 காரியங்கள் சொல்லுவார்கள், இரண்டாவது ஹதீஸ்ல 3 காரியங்கள் சொல்லுவார்கள். முதல் ஹதீஸில் 3 காரியங்களை ஒரு மனிதன் செய்தால் அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில் ஆயுளில் பரக்கத் செய்கிறான். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா அவனுடைய சூழலை நிம்மதியாக மாற்றி தருகிறான். இது வாக்குறுதி என்று சொல்லிட்டு 3 செய்திகள் சொல்லுவாங்க. 3 செய்திகள். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நிம்மதியான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்கள் செய்பவரின் வாழ்க்கையின் நிம்மதியை அல்லாஹ் அளிக்கிறான் என்ற வார்த்தை பயன்படுத்துவான். அல்லாஹ் அளிக்கிறான் இந்த 3ஐ செய்பவர்களுக்கு. முதலாவது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 3ஐ உங்களில் யார் செய்வார்களோ தொடர்படியாக அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் வளமாக்குகிறான். வளத்திற்கு 2 பொருள் உண்டு. 2 பொருள், நான் முன்னால சொன்ன அதே 2 பொருள். ஒன்று, அல்லாஹ் வயசை அதிகப்படுத்தி தருவான், ஆயுள் அதிகப்படுத்தி தருவான். ரெண்டாவது, அல்லாஹ் தஆலாவினுடைய பெருமானார் வளத்திற்கு வைத்த 2வது அர்த்தம் முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள், ஒன்று ஆயுள்ல பரக்கத் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ரெண்டாவது ஆயுள் குறைவானதாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை பரக்கத்தான வாழ்க்கையா உருவாயிடும். எப்படின்னா 100 வருஷம் வாழ்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை ஒருத்தர் 40 வயசுல முடிச்சிருவார், இது பரக்கத். சில பேருக்கு 100 வருடங்கள் வாழ வேண்டிய தேவை இருக்கும், அல்லாஹ் அந்த 100 வருடங்களை நீட்டி தருவான், எண்ணிக்கையிலும் பரக்கத் செய்வான். அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான், ஒவ்வொரு நாட்களிலும். அன்பானவர்களே, முதல் செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் செய்தி சிலத்துர் ரஹீம், உறவுகளை பேணுவது. யார் உறவுகளை பேணி வாழ்கிறார்களோ அல்லாஹ் தஆலா முதல்ல வாழ்க்கையை வளமாக்குறான். ரெண்டாவது, அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சூழலை நிம்மதியானதாக மாற்றுகிறான். அந்த சூழல் இப்படி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருவார்கள், அவர்களுடைய இந்த உறவை பேணுவதின் பரக்கத்தால் அவர்களை சுற்றி இருக்கிற 40 வீடுகளுக்கு அல்லாஹ் சக்கீனத்தை இறக்கும். 40 வீடுகளுக்கு ஒருத்தர்னால. அன்புக்கினியவர்களே, யோசித்து பாருங்கள். பெருமானார் முதல்ல சொன்னாங்க உறவை பேணுதல். உறவை பேணுதல் என்றால் என்ன? 3 காரியங்கள் தான். 3 காரியங்கள் தான் உறவை பேணுதல். முதலாவது, அன்பானவர்களே, உறவை பேணுவதின் முதல் நிபந்தனை, என்ன சூழல் ஏற்பட்டாலும் உறவினர்களை சந்தித்தால் முக மலர்ச்சியோடு முந்திக் கொண்டு சலாம் சொல்வது. முந்திக் கொண்டு சலாம் சொல்வது. நான் பேசலை, எனக்கும் அவருக்கு சண்டை எதுவுமே இல்லை. உறவை பேணுவதுன்னா 3 தான். முதலாவது என்னது? முந்திக் கொண்டு முக மலர்ச்சியோடு சலாம் சொல்வது. சலாம் துஆக்களில் ஆக சிறந்த துஆ. எனவே இதுக்கு 2 கூலி. ஒன்று சலாத்திற்கான கூலி, ரெண்டாவது அவருக்கு நீங்க துஆ செஞ்சிட்டீங்கிற கூலி. இது 2 விஷயம் முதலாவது விஷயத்துல கிடைக்கும்.
இரண்டாவது அன்புக்கினியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் இருந்து விளக்கம் தருவார்கள். இரண்டாவது உறவை பேணுதல் என்றால் என்ன? உறவினர்களை கண்ணியத்தோடு நடத்துதல். யாருக்கு மத்தியிலும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதனால இவங்களுக்கு பாரபட்சம் அதிகம், இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அதனால கம்மி. எந்த பாரபட்சமும் இல்லாமல் கண்ணியத்தோடு நடத்துதல். இப்படி நடத்தினா அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் பலம் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கண்ணியமா உறவினர்களை நடத்துவாங்கன்றா, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரினுடைய தூரத்து சொந்தம், மாமா மரவன் காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதெல்லாம் வருவாங்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலிருந்து எழுந்து நின்று அவருக்கு கொஞ்சம் வழி விடுங்க, என்னுடைய தாய் மாமா வருகிறார், ஹாதா ஹாலி ஹாதா ஹாலி ஃபஃப்ஸஹு லஹ், அவர் வருகிறார், அவருக்கு கொஞ்சம் வழி விடுங்க என்று சொல்லி அவரை போய் கட்டி அணைத்து அவருக்காக துஆ செஞ்சு தான் பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இப்படி உட்கார்ந்துட்டு அவங்க அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்வாங்களாம். இவ்வளவு அற்புதமான உறவை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அழுதுகிட்டே அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்கினியவர்களை யோசித்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளை எந்த அளவுக்கு, அதிலும் குறிப்பா அன்பானவர்களை கண்ணியம் தருதல். ஒரு மனைவிக்கு எவ்வளவு கண்ணியம், பெருமானார் மனைவியினுடைய தோழிகளுக்கு தந்த கண்ணியம் தெரியுமா? மதீனாவுக்கு ஒரு வயசு முதிர்ந்த கிழவி ஒருத்தன் வந்தான், வயது முதிர்ந்த கிழவி. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே மஸ்ஜித் நபவியில சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா போய் அந்த அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு தேடி அவங்களுடைய ஒட்டகத்தை தடவி கொடுத்து அந்த ஒட்டகத்துக்கு துஆ செஞ்சுட்டு உள்ள போய் அந்த அம்மாவை சந்திக்கிறார். சந்திச்சு அவங்களுக்கான அன்பளிப்புகள் தருகிறார்கள். மீண்டும் அவங்களை ஒட்டகத்தில் ஏற்றி கடிவாளத்தை பிடித்து கொண்டு மதீனாவின் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க போய் கண் மறையும் அளவுக்கு மதீனாவினுடைய எல்லையில நின்று பார்த்துட்டு திரும்புகிறார்கள். ஆச்சரியப்பட்ட சஹாபாக்கள் கேட்டாங்களா, இந்த பெண்மணிக்கு இவ்வளவு கண்ணியம் ஏன்? அவங்க மக்கால் இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? என்னுடைய ஹதீஜாவின் தோழி, என் மனைவியின் தோழி. ஹதீஜா இல்லை, அப்போ அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, இருக்கிறது மதீனால. ஆனால் என் மனைவியின் தோழி. அப்ப யோசிச்சு பாருங்க, மனைவிக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்கும். அன்புக்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த நேசித்த கண்ணியம் கொடுத்த உறவுகளை அளவுகோல்களை மதிப்பிட முடியாது. இரண்டாவது உறவை பேணுதல்னா அவங்களுக்கு கண்ணியம் தருதல், பாரபட்சம் இல்லாமல். மூணாவது உலமாக்கள் எழுதுவார்கள் கண்ணியம் தருதல் இரண்டாவது. மூணாவது கஷ்டத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருத்தல். இது மூணாவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் தன்னுடைய உறவினர் கஷ்டப்படுகிற போது அவரை அரவணைத்து கட்டி தழுவி நீங்க கவலைப்படாதீங்க என்று அவருக்கு ஆறுதல் சொல்வாரோ, பொன் பொருள் காசு எதுவுமே இல்லை, கட்டி பிடிச்சு ஒரு ஆறுதல் சொல்வாரோ, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று யார் இன்னொரு உறவினருக்கு ஆறுதல் சொல்வாரோ, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா எல்லோரும் தவிக்கிற நிலையில் அல்லாஹ் அந்த அடியானுக்கு ஆறுதல் சொல்வார். இப்னு ஹிப்பான்ல வர ஹதீஸ் இது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் அந்த அடியாருக்கு ஆறுதல் சொல்வான். உலகத்துல எல்லாரும் யா நஃப்ஸி என்று பதறுகிற போது நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு ஆறுதல் சொல்வான். அடியானே, நீ கவலைப்படாதே, என்னுடைய ரஹ்மத்தான பார்வை உன் மீது. ஏன் தெரியுமா? நீ கஷ்டத்தில் இருந்த உன்னுடைய உறவினரை அனைத்து ஆறுதல் சொன்னாய். இன்னைக்கு நீ கஷ்டப்படுற, உனக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன். இது அல்லாஹ் தருகிற அந்த அன்பானவர்கள். இந்த மூணு தான் உறவுகளை பேணுவது. சலாம் சொல்றது, கண்ணியத்தோடு நடத்துதல். மூணாவது அன்பானவர்களை கஷ்டத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருத்தல். இது உறவுகளை பேணுவது முதல் செய்தி அந்த ஹதீஸ்ல. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வளமான வாழ்க்கைக்கு இரண்டாவது நற்குணத்தோடு நடத்தல். அன்பானவர்களே, நான் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்றேன். ஃபத்ஹ் மக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக மன்னிப்புகள் வழங்கிட்டாங்க. குறைஷிகளினுடைய பெரும் தலைவர்கள் அபூ சுஃபியான் முதற்கொண்டு வீடுகள் பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகின் உச்சம், அலங்காரம், தன்னுடைய கருப்பு நிற தலப்பா முழு மக்காவை சுற்றி வந்து காபத்துல்லாஹ்ல நின்று அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு தன்னுடைய மிக நேசமான தோழர் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு காபாவுக்கு மேலே ஏறுண்டாங்க. அடிமைகள், தீண்டாமை, அவங்கள தொடக்கூட மாட்டோம், அவங்க மனிதர்களாக மதிக்க கூட படக்கூடாது என்று யோசித்த ஒரு காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலாலினுடைய அருமையை உணர்த்துகிறார்கள். போய் காபாவுக்கு மேலே ஏறி நில்லுங்க, நின்று வாங்க சொல்லுங்க. இப்படி சொல்லுகிற போது குறைஷிகள் எல்லாம்
குறைஷிகள் எல்லாம் அன்றைய காலத்தின் காஃபிர்கள் வீடுகளில் உட்கார்ந்து அழுதாங்க. எவ்வளவு பெரிய மகத்துவமான காபத்துல்லா நாங்கள் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கு மேலே இந்த அடிமையை கொண்டு போய் ஏற்றிட்டார. இந்த குறைஷிகளின் குழந்தைகள், சின்ன சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெற்றோர்கள் கதறுகிற இந்த கதறுகளை பார்த்துட்டு சின்ன பிள்ளைக்கு என்ன மனநிலை இருக்கும்? சண்டைக்கு வந்து எப்படியாவது என்னாலும் செஞ்சிடணும். அவங்களால என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்தரும் வீடுகளில் இருந்து கூச்சல் போட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்கிறார்கள், அல்லாஹ் அக்பர் என்று. வீட்டுக்குள்ள இருந்து சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவங்க அதை கிண்டல் பண்ணுகிறார்கள். இவங்க மீண்டும் அல்லாஹ் அக்பர்னு ஒரு வித்தியாசமான குரலில் கத்துகிறார்கள். இப்படி பாங்கு முடிகிறது. பெருமானார் அமைதியா நிற்கிறாங்க. இந்த சத்தம் காபாவுக்கு கேட்கிறது. ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் கோவப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே செய்யல, அமைதியா நின்றாங்க. அமைதியா பாங்கு முடிந்தது, துஆ முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சத்தம் போட்ட பிள்ளைங்க எல்லாம் யாரும் அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாம் வாலிபர்கள், எல்லாரையும் கூட்டிட்டு வரப்பட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டது. பெருமானார் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, எல்லாரும் பாங்கு சொல்லும் போது சத்தம் போட்டீங்கல்ல, இருக்கிற எல்லாரும் பயத்தோடு நிற்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாருன்னா, அந்த வாலிப கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள். அவர் பேரு அபு மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு. எதிரியாக வாலிபர்களில் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கூச்சல் போட்டீர்கள், உங்கள் சப்தத்தில் ஒரு சப்தம் ரொம்ப அழகா இருந்துச்சு, ரம்மியமான குரல் வளத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கிறான். அவர் யார்? அவரை மட்டும் சுட்டி காட்டுங்க, உங்க எல்லாத்தையும் விட்டுறேன். எல்லாரும் திரும்பி அபு மஹ்தூரான்னு காட்டிட்டாங்க. அவர் சொல்றாரு, இப்படி நான் பெருமானாரை வெடுத்த நிலையில் வேற வழியே இல்லாம ஒரு கைதியை போல் அவர்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். என்னை என்ன செய்ய போறாங்கிற பயம் ஒரு பக்கம், பெருமானாரின் மீது வெறுப்பு ஒரு பக்கம். அபு மஹ்தூரா அறிவிக்கிறார், நான் முன்னாடி நின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கிட்ட வந்து என் தலையை தடவி என்னுடைய முன்னெற்றி முடியில கை வச்சு, அல்லாஹ் இவருக்கு நீ பரக்கத் செய் என்று துஆ செஞ்சுட்டு அந்த பாங்க மீண்டும் சொல்லுண்டா. என் மனசுல ஒரு பக்கம் ஈரம் அப்போதுதான் பெருக்கெடுக்கிறது, இன்னொரு பக்கம் என்னுடைய குறைஷிக்குள்ள பெருமை என்னை தடுக்கிறது. இருந்தாலும் சொல்கிறார்கள். அந்த சொன்ன பாங்க மீண்டும் சொல்ல எவ்வளவு அழகு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல், எனக்கு தயக்கம். பின்னாடி இருக்கிற தோழர்கள் எல்லாம் சொல்லு அல்லாஹு அக்பர். பெருமானார் சொன்னாங்க, அஸ்ரா இல்லா சூதி, பா கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா, குரல் உனக்கு நல்லா இருக்கு, சத்தமா சொல்லு. நான் அல்லாஹு அக்பர் என்றேன். அடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றேன். அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது என்னையே அறியாமல் என் கண்கள் கலங்கி பெருமானாரின் கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் ஈமான் ஏற்றுக்கொண்டேன், இது என் ஈமான் ஏற்றதின் வரலாறு என்று அபு மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் செய்தி. குணம் பாருங்கள். ஒரு நாட்டின் தலைவர் நினைத்திருந்தால் கூப்பிட்டு தலையெல்லாம் ஆக்கி அனுப்பி இருக்கலாம். ஆனால் உன் குரல் வளம் அழகு, அங்க வந்து நில்லு. அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். இது இஸ்லாத்தை வளர்த்தது. இஸ்லாம் வானால் அல்ல, குணத்தால் வளர்ந்த பரவிய மார்க்கம். நாம் இஸ்லாம் ஏற்றதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் என்ன தெரியுமா? அவர் மூத்தா போகும்போது அவர் ரொம்ப ஒல்லியான ஆளும், தலை மட்டும்தான் ரொம்ப கனம். அவருடைய ஜனாசாவினுடைய நிகழ்வுல வரும், அவருடைய தலை மட்டும்தான் ரொம்ப கனம். என்னண்டா, என்னைக்கு பெருமானார் தான் தலையில கை வச்சாங்களோ அன்னையிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் முடி வெட்டவே இல்லை. ஏன்னா அந்த பரக்கத்து கீழே என்னை விட்டு போயிடக்கூடாது. அன்னையிலிருந்து கடைசி வரைக்கும் இந்த காதலை உருவாக்கியது எது? இந்த காதலை அந்த குணம் உருவாக்கியது. அந்த குணம். அன்பானவர்களே, முதல் தகவல். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வளமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? குணத்தை பரப்புங்கள், உங்களுடைய குணத்தை வெளிக்காட்டுங்க. மூணாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அண்டை வீட்டாரோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அண்டை வீட்டாரோடு அழகான முறையில். அல்லாமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், அநேகமா அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிர், அவர் குடியிருக்கிறார். அல்லாமா இப்போ அவங்க என்ன பிரச்சனைண்டா, அவருடைய வீட்டின் கழிவு நீர் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து டெய்லி விழுந்துகிட்டே இருக்கும். இது அவங்க ஒரு நாள் கூட சொன்னதில்லை. எத்தனை வருடங்கள்? 14 வருடங்கள். அவருடைய கடைசி நிலை படுக்கையா இருக்கிறாங்க. அவங்களை சந்திக்க ஊரினுடைய பிரமுகர்கள் எல்லாம் வருகிற போது தான் பக்கத்து வீட்டுக்காரர் இந்த முஷ்ரிக்கும் சந்திக்க வருகிறது. வந்து அஹ்மது பின் ஹம்பல் கிட்ட உட்காந்து பேசுறாங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரொம்ப வயது முதிப்பு, ரொம்ப வயது மூப்பு, உடம்பு சரியில்லாத சூழ்நிலை, தாகிக்கிறது. தண்ணி இந்த நான் எடுத்துட்டு வர்றேன்னு சந்திக்க வந்து இந்த காஃபி தண்ணீர் எடுக்க போகிறார். போய் தண்ணி எடுக்கும் போது வீட்டுக்கு பின்னாடி ஒரு துர்நாற்றம்,
என்ன இப்படி வாடை அடிக்குதுன்னு திறந்து பார்க்குறாரு. இவர் வீட்டினுடைய கழிவு நீர் இந்த பக்கம் சொட்டிக்கிட்டே இருக்கு. நேராக அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட வந்தார். இது ரொம்ப நீண்ட நாட்களாக சொட்டுவது போல் தெரிகிறது, ஏன் இதை நீங்கள் என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாமே? அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே, 16 வருஷமாக இந்த தண்ணி கொட்டிட்டு தான் இருக்கீங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 16 வருஷம் கொட்டுகிறது. அவர் கேட்டார், எனக்கு இது தெரியாது, நீங்கள் முன்னால் சொல்லியிருந்தால் நான் சரி செய்திருப்பேன், ஆனால் நீங்கள் சொல்லலையே. அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்க, எங்கள் பெருமானார் அண்டை வீட்டார்களோடு 2 விஷயங்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு பழக்கினார்கள். முதலாவது, அவர்களோடு அன்புடுக நடந்து கொள்ளுங்கள். 2வது, அவர்கள் தரும் சிரமங்களை பொறுத்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்று சொன்னார்கள். எனவே நீங்கள் தருகிற சிரமத்தை உங்ககிட்ட நான் சொல்லலை. ஏன் தெரியுமா? எங்கள் பெருமானார் பறக்கியது அவங்களோட அன்பா நடக்கணும், அவங்க தர்ற சிரமங்களை பொறுத்துக்கணும், எனவே பொறுத்து கொண்டேன், இதுதான், இதனாலதான் சொல்லலை. அன்பானவர்களை அவர் சொன்னார், இவ்வளவு பெரிய தலைவரின் சீடரை இப்படி என்றால் அந்த தலைவர் எப்படி இருப்பார்? அந்த முஷ்ரிக் அங்கு ஈமான் கொள்கிறார். இது எல்லாமே நான் சொன்ன எல்லா ஹதீஸ்களுமே ஒரு மாற்று மத சகோதரர் இஸ்லாத்தின்பால் எப்படி ஆர்வப்பட்டு முஸ்லிமானார் என்ற தலைப்பின் கீழ் வருகிற ஹதீஸ்கள். அதில் அஹ்மது பின் ஹம்பலினுடைய வாழ்க்கையும் வருகிறது ரஹிமஹுல்லாஹ். அன்புக்கினியவர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்தது அழகிய முறையில் நடந்து கொள்ளுதல், அழகான முறையில். இந்த 3 செய்தி, இதை யார் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவீர்களோ அல்லாஹ்வினுடைய தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள், வாழ்க்கையில் ஆயுளில் பலம் ஏற்படும், பொருளாதாரத்தில் பலம் ஏற்படும், திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இந்த 3 செஞ்சா. இது முதல் ஹதீஸ். 2வது ஹதீஸ் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பொதுவான ஹதீஸ் இது. ஒரு ஆண் தன்னுடைய வீட்டில் கஷ்டப்படுகிறான், அவனுடைய வீடு முழுக்க ஃபித்னா. எப்படி? அவன் மனைவியால் ஃபித்னா, அவனுடைய மகன்களால் ஃபித்னா, அவனுடைய அண்டை வீட்டாரால் ஃபித்னா. இது எல்லாம் பெருமானார் சொல்ற ஹதீஸ். அவனுடைய வாழ்க்கையில் முழுக்க ஃபித்னா, சஞ்சலங்கள், சோதனைகள், தன் மனைவியால் சோதனை, குழந்தைகளால் சோதனை, அண்டை வீட்டாரால் சோதனை, தன்னுடைய வியாபாரத்தில் சோதனை, இப்படி 3 கோணங்களிலும் சோதிக்கப்படுகிறான். இவனுக்கான நிலை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 3ஐ செய்தால் ஒரு மனிதனின் சோதனையை அல்லாஹ் அழிப்பான் என்றார்கள். இந்த 3ஐ செய்தால் முதலாவது என்ன பெருமானார் சொன்னார்கள்? வீட்டில் வளமையாக தொழுக பழகுங்கள். முதல்ல சொன்னாங்க வீட்டில் தொழுவது. இதுக்கு கீழே விளக்கம் தருவார்கள், ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு ஆபிதும் வீட்டினுடைய தலைவனும் ஃபர்த பள்ளிவாசல்ல தொழுகணும், சுன்னத்து நஃபில போய் வீட்டில் தொழுகணும் பிள்ளைகளுக்கு முன்னாடி. இது ஒவ்வொரு வீட்டின் தலைவர்களின் மீது தலை சிறந்த பொறுப்பு, தலையாய கடமை என்று எழுதுவார்கள். அன்புக்கினியவர்களே, எனவே முதல் செய்தி, வீடு நம்முடைய சூழல் நமக்கு நிம்மதியாகணும்னா முதல் செய்தி வீட்டில் தொழுகணும் பிள்ளைங்களுக்கு முன்னாடி. 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகா தரணும், சதகா தர்மங்கள் தரணும். அந்த தர்மம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த தர்மம் சிறந்த தர்மமாக இருக்கணும். இதனால் என்ன கிடைக்கும்? அன்பானவர்களே, பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் ஆயுளில் பரக்கத் செய்வான். 2வது, அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்க்கையை நிம்மதியானதாக ஆக்குவான். என்ன காரணம்? நீங்க பல முறை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்கள்ல சில பேர் மரம் வெட்டும் தொழில் செய்பவர்கள். அவங்க புறப்பட்டு போகும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாரும் 40 பேரையும் நிற்க வச்சு சொன்னாங்க, உங்களில் ஒரு ஆள் மட்டும் திரும்பி வரமாட்டார், அவர் மூத்தாயிருவார். அந்த படை போய் எல்லாம் விறகெல்லாம் வெட்டிட்டு மறுநாள் வர்றாங்க, போன 40 பேருமே திரும்பி வந்துட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து அந்த கூட்டத்தின் தலைவர் சொல்லுகிறார், நாங்கள் 40 பேரில் ஒரு ஆள் வரமாட்டோம் என்று சொன்னீர், ஆனால் எல்லாரும் வந்துட்டோம், என்ன காரணம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு நபரை மட்டும் பார்த்து கை நீட்டி சொன்னாங்களாம், உன்னுடைய தோளின் மீது இருக்கிற விறகு முடிச்சு அவுத்து கீழே போடுப்பான்டாங்க. அவர் விறகை கீழே போட்டு முடிச்சு அவுக்கிறாரு, கடுமையான விஷம் துகைந்த ஒரு பாம்பு அங்கே இருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த பாம்பு தீண்டப்பட்டு நீ மரணிப்பாய் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான், ஆனால் இது நடக்கவில்லை, என்ன காரணம் எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்றேன். துஆவுக்கு பின்னணியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் தந்தார்கள். எப்பா, நீ போற வழியில ஏதாவது செஞ்சிய நலமான காரியம்? அவர் சொன்னாரு, ஆமா, நாங்கள் எல்லாரும் மரவெட்ட போகும்போது ஒரு யாசகம் கேட்கிற ஒரு யாசகர் எங்க எல்லார்ட்டையும் வந்து கேட்டாரு, எங்ககிட்ட நாங்களே விறகு வெட்டி பிழைப்பவர்கள் என்ன உண்டு? என்னுடைய பையில ஒரே ஒரு ரொட்டி இருந்துச்சு, அந்த ரொட்டியை அவருக்கு தரலாம் என்று எடுக்கிற போது அந்த ரொட்டி காலையில சுட்டது, காஞ்சு போன ரொட்டியா இருந்துச்சு.
நான் என்ன செஞ்சேன், என்னுடைய பக்கத்தில் இருக்கும் நண்பர்கிட்ட தண்ணி வாங்கி ஈரமான ரொட்டியை மென்று சாப்பிடுவதற்கு இலகுவாக இருக்கும். எனவே அந்த ரொட்டியை பிச்சு அந்த தண்ணியில நினைச்சு அவருக்கு கொடுத்து அவர் சாப்பிடும் வரைக்கும் நின்று விட்டு அவர் சாப்பிட்டதற்கு பின்னால் நான் புறப்பட்டு வந்தேன். அவருக்கு தந்த இந்த தர்மம் தான் உன்னுடைய ஹயாத்தை பாதுகாத்தது, உன்னுடைய வாழ்க்கையை அதிகப்படுத்தியது என்று அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். செய்கிற தர்மத்தில் சிறந்தது தர்மம். இது இரண்டாவது. மூணாவது சொன்னார்கள், அன்புக்கினியவர்களே, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. பாவங்களை கண்டா தடுக்கணும், நலவுகளை விசாலமாக தரணும். இது யாரின் மீது கடமை? எல்லோரின் மீதும் கடமை. இஷாஅத்துத்தீன், மார்க்கத்தை பரப்புறது, தீமையை களைவது எல்லாரின் மீதும் கடமை. அன்புக்கினியவர்களே, இதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்றா, எந்த அளவுக்கு முக்கியம்னா பாருங்க, பெருமானார் ஒரு அழகான ஹதீஸ் சொல்லுவார்கள். நீங்க ஜமாத்துல போயிருந்தா இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். அழகான ஹதீஸ் சொல்லுவாங்க. ஒரு கப்பல்ல ஒரு கூட்டம் பயணிக்குது. ஒருத்தங்க மேல் பக்கத்துல இருக்கிறாங்க, இன்னொருத்தர் கீழ் பக்கத்துல இருக்கிறாங்க. கீழ் பக்கத்தில் உள்ளவர்கள் மேல வந்துதான் தண்ணி அள்ளணும், அவருடைய தண்ணி தேவைகளுக்காக. இப்படியே மேல வர்றதை நினைச்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடியவர்கள் நினைச்சுக்கிட்டாங்க, நம்ம ஒவ்வொரு தடவையும் மேல போய் மேல இருப்பவர்களை அனுமதி கேட்டு சிரமப்படுத்துகிறோம். நம்ம தான் கடல்ல தானே இருக்கோம், ஒரு சின்ன துளை போட்டால் தண்ணி நேரம் உள்ள வந்துற போது நாம ஏன் மேல போகணும் என்று துளை போடுகிறார்கள். மேல இருக்கிறவங்க, ஆமா நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க பாட்டு கீழே துளை போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டோம், ஒவ்வொரு தடவையும் மேல வந்துட்டுல போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா ரெண்டு பேருமே அழிஞ்சு போயிடுவாங்க. சொல்லிட்டு பெருமானார் சொல்லுவார்கள், ஒருவர் பாவத்தை கண்டு அவன் தானே செய்யறான், நமக்கு என்ன பிரச்சனைன்னு ஒதுங்கிட்டா அந்த பாவம் பார்ப்பவனையும் அழிக்கும், செய்தவனையும் அழிக்கும். அன்புக்கினியவர்களே, யோசிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை களைவதில் கடுமை காட்டினார்கள். எந்த அளவுக்கு ஒரு சஹாபி வந்தாரு, வந்து கையில தங்க மோதிரம் போட்டிருக்கிறாரு. பெருமானார் புடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டாங்க, எதுவுமே சொல்லல, கையில புடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இதுக்கு கீழே முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள், என்ன தெரியுமா, ஒவ்வொரு வீட்டிலிருந்து நீங்க பாவத்தை தடுப்பதை நீங்க ஆரம்பிக்கிற இடம் வீடா இருக்கணும். வெளியே போறது, அங்க போறது, அந்த ஊருக்கு போறது, முதல்ல அசாஸ் புன்னியாத் எதுண்டா வீட்டுல பாவங்கள் களையப்படணும். வீட்டுல எப்படி களையப்படணும்? அதிகாரத்தோடு களையப்படணும். பெருமானார் தனக்கு நெருக்கமானவர் ஒரு தோழர், எனவே அவர் கையில ஹராமான பொருள் போட்டிருக்கிறாரு, யோசிக்கல, அவரை நின்று பாடம் நடத்தல, புடுங்கி தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. அவர் மீண்டும் அந்த தங்கத்தை தொடவே இல்லை. வீட்டுல பாவங்களை தடுக்கிறதுல உறுதியா இருக்கணும், கோபத்தோட இருக்கணும். வெளிய பாவங்களை தடுக்கிறதுல ஆசானா இருக்கணும், லேசான முறையில் தடுக்கணும். நாம் என்ன செய்வோம்டா, வீட்டில் லேசா இருப்போம், வெளியே கோவப்படுவோம். இது அப்படியே மாற்றம். அன்புக்கினியவர்களே, முதல்ல பாவங்களை தடுக்க வேண்டும், நன்மைகளை பரப்ப வேண்டும். இப்படி பரப்பினால் அல்லாஹ் தஆலா வீடுகளில் பரக்கத் தருகிறார், நிம்மதி ஏற்படுத்துகிறார். இந்த 3 செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த 6 செய்திகளை பயன்படுத்துகிற போது நம்முடைய வாழ்க்கையில் வளம் ஏற்படும். 2வது ஆயுளில் பரக்கத், 3வது நிம்மதியான வாழ்க்கை. இது எல்லா காலங்களிலும் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அமல் செய்கிற வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக. நம்முடைய இனி வருகிற காலங்களை நல்ல காலங்களாக, பொற்காலங்களாக, நல்ல குணங்களோடு அமல்களோடு கடக்கக்கூடிய தௌஃபீக்களை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து நம்மை கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.